இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என்ன இலக்கு அப்படிங்கறத அண்ணன் தெளிவா வலியுறுத்தி இருக்கிறாரு. அதுவும் நடந்து முடிந்த கலந்தாய்வுல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறதுல நிறைய பதர்களும் முட்களும் கற்களும் நமக்கு எதிரான விமர்சனங்களும் நம்மை அப்படியே மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு வேலையும் நடக்கும். அப்ப இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நம்ம இலக்கு நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்களை கண்டு கொண்டிருந்தால் நாம் போகக்கூடிய தூரம் நமக்கு பெரிய தூரம் தொலைவாகி போயிடும். அதே சமயம் நம்மளுடைய நேரம் காலம் எல்லாம் கடந்து போய் நம்மளுடைய ஆற்றலும் குறைந்து போகுங்கிற அளவுக்கு இவர்கள் தேவையில்லாத வேலைகளை செய்வார்கள். இவர்கள் எதிரிகள் அல்ல. நாம யார எதிரின்னு நினைக்கிறோமோ அவன் தான் நம்ம எதிரி அப்படிங்கறத தெளிவா நினைக்கணும். நம்ம கிட்ட இந்த விவாதத்துக்காக நம்ம கிட்ட விவாதத்துக்கு மோதிட்டு வெற்று பேச்சுகளால நம்மளை காயப்படுத்தலாம், நம்மளை நம்மளுடைய ஆற்றலை குறைச்சலாம், நம்மளுடைய செய்திகளை கேவலமாக்கி பேசி அதை பயன்படுத்தி சம்பாதிச்சு கொண்டு இருக்கும் ஊடகவாய்களை பெருசா நினைக்காம நம்ம களத்துல நாம எதற்காக வந்தோம் என்ற தெளிவு அண்ணன் செந்தமிழன் சீமா நிறைய தடவை நமக்கு விளக்கி இருக்கிறாரு. அப்ப நம்மளுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். நம்ம உறவுகளுக்கு நல்லா தெரியும். புதிதாக வரக்கூடிய உறவுகளுக்கு நாம அதை சொல்ல வேண்டிய கட்டாயம், காலத்தின் கட்டாயம் இருக்குது. அதனால நாம வெற்று பேச்சுக்களையும் வீண் விமர்சனங்களையும் எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரே விடயத்துல இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழராக ஒன்றாவோம், இந்த தமிழ் மண்ணை நமதாக்குவோம் அப்படிங்கறது தான் நம்ம இங்க ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம நிறைய விடயங்களா பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது உயிர்மை வலைவலியில நம்ம இந்த தமிழ் தேசியத்திற்கான, இந்த தமிழ் மண்ணுக்கான, இந்த தமிழ் நிலத்துக்கான கருத்துக்களை, அதுவும் செய்திகளை, அண்ணன் சம்பந்தப்பட்ட செய்திகள், கட்சி சம்பந்தப்பட்ட செய்திகள், நிறைய விடயங்களை இதுல விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்காணலும் நடக்குது. நல்ல களப்பணியாளர்களுடைய நேர்காணலை நம்ம எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விடயங்களுக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு தந்து நமது காணொலியை வெற்றி காணொலியாக மாற்றிக்கொண்டிருக்கும், நமது வலையொலியை வெற்றி வலையொலியாக்கி கொண்டிருக்கும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும், அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும், நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் உண்மையாக நான் பலவிதமான கடமைப்பட்டுள்ளேன். இந்த கடமை என்பது இனத்தின் விடுதலைக்கான உழைப்பாக இருக்கும். நமது ஊடகத்தை அதற்கான வலையொலியாக மாற்றி நாம் நம்மளுடைய கருத்துக்களை வெகு விரைவில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இதன் மூலம் உங்களிடம் உறுதியிட்டு சொல்கிறேன். வாங்க நம் காணொலிக்குள்ள போயிருவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் அப்படிங்கிற அண்ணன் சொல்லிருக்கு இணங்க நாம என்ன பண்ணணும்? நம்ம இலக்க நோக்கி பயணிக்கணும். நம்ம இலக்கு எது அப்படிங்கிறது தெரியும். இந்த மண்ணை நாம வென்றெடுப்பது நம்முடைய இலக்கு. தமிழீழம் வளர வைப்பதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய இலக்கு. அப்ப இந்த மண்ணை அடையாமல் நாம தமிழீழத்தை மலர வைப்பது என்பது சாத்தியமல்ல. அப்ப நாம எந்த மாதிரியான உழைப்பை நாம இங்க செலுத்த வேண்டும்? நாம் இங்க ஆயுத போராட்டத்திற்கு வரலை, அடுத்தவர்களை விமர்சிக்கும் போராட்டத்திற்கும் வரவில்லை. எந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம்? நம் அடிப்படை உரிமை, நம் தமிழினத்திற்கான உரிமையை மீட்க, இங்க தமிழினத்தை காக்க, நமக்கான ஒரு ஆட்சி அமைய, தமிழ் தேசியம் மலர்வதற்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம அதுக்கான உழைப்பு எந்த மாதிரி இருக்கணும், எப்படிப்பட்ட உழைப்பை நாம செலுத்த வேண்டும், எந்த மாதிரியான நடைமுறைகளை நம்ம வழியில எடுத்துட்டு போகணும், இதை கொண்டு போய் எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தி அந்த தலைமுறைகளை இதற்கான அரசியலில் வென்று அவர்களை ஆட்சியில் அமர வைத்து தொடர்ந்து, அதாவது இன்னைக்கு அண்ணன் வெற்றி அடைஞ்சிருவார், அதற்கப்புறம் அண்ணன் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து களத்துல நம்மளுடைய தலைவர்களை அரசியல் படுத்தி எப்படி நாம இந்த தமிழ் நிலத்தை நமதாக்கி நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், நமக்கான அரசியல் அடிப்படை மாற்றத்தை எப்படி உருவாக்கி நம்ம இங்க தற்சார்பு பொருளாதாரம், பசுமை புரட்சி கொள்கை, கல்வி கொள்கை, நீர் மேலாண்மை கொள்கைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு
வளங்களை சுரண்டாமல் இங்க இருக்கக்கூடிய இயற்கையை வைத்து இயற்கையோடு ஒட்டிய ஒரு வாழ்வை தமிழர் வாழ்வியலா எப்படி வாழ்வது அப்படிங்கிறது தான் நம்ம மிகப்பெரிய ஒரு இலக்காக நம்ம செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அண்ணன் தெளிவா இருக்கிறாரு. அப்ப அந்த கருத்து கொட்ப நாம் என்ன பண்ணணும், நமக்கு அண்ணன் வழியில அண்ணன் என்ன சொல்றாரோ அதை நோக்கி பயணிக்கணும். அது என்ன பயணம் அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கு இந்த மக்களுக்கு நமது கொள்கையை எப்படி உணர்த்த முடியும், எவ்வாறு புரிய வைக்க முடியும், ஏன் இந்த காலத்தின் கட்டாயமாக நாம் தமிழர் கட்சி தேவை, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடுதான் என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா விளக்கணுமே தவிர, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்கன்னு நாம எடுத்துக்கூடாது. அப்போ நாம தெளிவான ஒரு பாதையில பயணிக்கணும் அப்படிங்கறத அண்ணனுடைய வழிகாட்டிய முடிந்த கலந்தாய்வுல தெளிவா தெரியுது. அப்ப நமக்கான பாதையை நாம் உருவாக்க வேண்டும், பிறர் போன பாதையில் நாம் போகக்கூடாது அப்படிங்கறதுல நாம கண்ணும் கருத்துமா இருக்கணும். அப்போ நமக்கான பாதையை உருவாக்கும் போது வழியில் பதர்கள், முட்கள், கற்கள், தேவையில்லாத செடிகள் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் அகற்றிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ணன் சொல்றாரு, விமர்சனங்கள் வெற்று பேச்சுக்கள், வெற்று வார்த்தைகளை தவிர உன்னை காயப்படுத்தும் ஆயுதங்கள் அல்ல. அதை நீ தவிர்த்துட்டு போ. நல்ல விமர்சனங்கள் உனக்கு வைரக்கல் பொறுக்கி வையி, மற்ற விமர்சனங்கள் அது தேவையில்லாத ஆணியும் கல்லுந்தான், அதை அப்படியே தள்ளிவிட்டுரு, அவ்வளவுதான், போயிட்டே இரு. உன்னுடைய அதாவது தலைவர் சொல்ற மாதிரி, என் துவக்கிலிருந்து வரும் தோட்டாவுக்கு எவ்வளவு வலிமையோ நம்மளுடைய வார்த்தைகளில் வரும் வார்த்தையினுடைய வலிமையும் அவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறுதான் நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா. அந்த மாதிரிதான் நம்மளுடைய செயலும் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். நாம் எதற்காக சோடை போகிறோம், எந்த ஒரு செயலுக்கும் சோடை போறதில்ல. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், பல கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளுக்கான கொள்கையினுடைய எதிரியா நாம அப்படின்னு கிடையாது. ஏன்னா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் எப்படி வேணா நம்மள எதிரிகள்னு. ஆனா நாம எந்த இடத்துலயும் யாருக்கான எதிரியும் கிடையாது. நம்மளுடைய இலக்கிற்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எதிரி. நாம் யாரை எதிரியாக தீர்மானிக்கிறோமோ அவங்கதான் எதிரி. நம்ம இந்த கட்சிக்கு அண்ணன் ஒரு இலக்கு விதிச்சிருக்கிறாரு அப்படின்னா, இதுலையா இவங்களுடைய பேச்சுக்களை கண்டுகொள்ளாமல், ஏதாவது ஒரு போற வழியில் இவங்களுக்கு எப்படியான ஒரு, அதாவது எப்படி சொல்றது, இந்த விவசாயிகள் போராட்டத்துல பட்டீங்கன்னா இவர்களுக்கான தடுப்பு சுவர்களை அமைத்து இவர்களை போராட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு முட்டுக்கட்டைகளை போடுகிறார்களோ அந்த மாதிரி நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான பல முட்டுக்கட்டைகளை இவங்க போடலாம். ஆனா அந்த முட்டுக்கட்டைகளையும் தகர்த்தெறிந்து நம்ம வலிமையா பயணிக்கிறதுக்கான ஒரு வலிமையும் ஆற்றலும் எல்லோரிடமும் உண்டு. ஏன்னா நம்மளுடைய தலைவன் சாதாரண தலைவன் இல்லை, நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் வழியில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்தின் கட்டாயம் இந்த தமிழ் மண்ணிற்கு தேவையான ஒரு முக்கிய அரசியலை கையில் எடுத்து இந்த தமிழ் தேசியம் மலர்ந்தே ஆக வேண்டும், இந்த மண்ணை காக்க வேண்டும், இந்த பூமியை காக்க வேண்டும், பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டுங்கிற ஒரு கொள்கை நிலைப்பாடும் இந்த உலக உயிர்களுடைய அரசியல் இருக்குது பாத்தீங்களா, இந்த உலகத்திற்கான ஒட்டுமொத்த அரசியலுக்கும் ஒரு கற்பதத்தை கற்றுக் கொடுத்த ஒரு கொள்கையை வகுத்தவன் பாதையில் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவுற நினைக்கணும். நம்மை சோர்வுபடுத்தி நம் ஆற்றலை உறிஞ்செடுத்து நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வலிமையை இலக்க செய்யும் ஒரு வேலையை நம் இங்க எதிராளிகளோட இல்லாம துரோகிகள் பல பேர் செய்வாங்க. ஆனா அதற்கான இடத்தை எந்த இடத்துலையும் நம்ம கொடுக்காம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான இடத்து நம்ம இருக்க வேண்டும், நம்ம பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான ஆற்றலையும் வலிமையையும் அதற்கான அறிவியையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க நம்ம ஆயுத போராட்டம் அல்ல, நம்ம வலிமையை, நம்ம ஒரு உடல் வலிமையை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டு நம்ம வெற்றி அடையிறதுக்கு இங்க நம்ம ஆயுத போராட்டத்தையோ ஒரு சண்டை போராட்டத்தையும் நம்ம எடுக்கல. அறிவாயுதம் ஏந்திய அரசியல் போராட்டத்தை, அரசியல் புரட்சியை, அரசியல் அடிப்படை மாற்றத்திற்கான ஒரு தேவையை எடுத்துக்கொண்டு நம்ம இங்க ஓடுறோம் அப்படிங்கிறத நாம அதுல தெளிவா இருக்கணும். நம்ம கருத்துக்களும் அந்த அளவுக்கு இருக்கணும். நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நிறைய விடயங்கள் அண்ணன் காணொலிகளை பார்க்க வேண்டும். அதில் உணர்வாளராக மாறி அந்த உணர்வுக்குள் எடுத்துக்கொண்டு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவானதாகவும் தெளிவான கருத்தை விளக்கக்கூடியதாகவும் நாம கொண்டு போய் நாளை தலைமுறைக்கு சேர்த்தக்கூடிய ஒரு கொள்கை என்ன அப்படிங்கறது தெளிவா கடத்தக்கூடிய இடத்துல இருக்கணும். அண்ணனுடைய ஆட்சி வரையில் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை தெளிவா ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும்.
அதுல என்னதான் சொல்லிக்கிறாங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. தம்பி எவ்வளவோ படிச்சிருக்கிற, எத்தனையோ காமிக்ஸ் புக்கு படிச்சிருக்கிற, கதை புக்கு படிச்சிருக்கிற, எத்தனையோ நாவல் படிச்சிருக்கிற, எத்தனையோ படத்தை பார்த்திருக்கிற. இந்த ஒரு எனக்காக எங்களுக்காக இந்த ஒரு ஆட்சி வரைவு புத்தகத்தை படிச்சு பாரு, நீ வேண்டாம் எதுவுமே வேண்டாம், இந்த ஆட்சி வரைவு புத்தகத்தை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வாங்கி கொடுங்க. உண்மையாலும் அந்த கொள்கைகளை படிச்சவே இப்படிப்பட்ட அரசியல் இருக்குதா, இதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அத்தனை கேள்விகளுக்கும், அத்தனை கிண்டல்களுக்கும், அத்தனை விமர்சனங்களுக்கும் அதுல விடை இருக்கிறது. நீர்மலாண்மையா நீங்க என்னத்த பண்ணிருவீங்க அப்படிங்கிற கேள்விக்கும் அங்க இருக்கு. தற்சார்பு பொருளாதாரம் எல்லாம் கார்பரேட் மயம், தனியார் எல்லாம் தாராள மயம், உலக மயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க தற்சார்பு பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும், அதை எவ்வாறு செய்யலாம், தற்சார்பு பொருளாதாரத்தை எவ்வாறு நம்ம ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு, அதுவும் இயற்கையை ஒட்டிய ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு, இந்த மண்ணிற்குரிய தொழிலாக எடுத்துக்கொண்டு எவ்வாறு செய்ய முடியும், நாம் அதில் எப்படி வென்றெடுத்து நம்ம வெளியே வர முடியுங்கிற முதற்கொண்டு விடயமாக அதுல கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சாலை போக்குவரத்து எப்படி அமைஞ்சிருக்கணும், ஒரு எப்படி சொல்றது, கல்வி கொள்கை எப்படி இருக்கணும், ஒரு கல்வி எப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும், ஒரு அரசு என்பது மக்களுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும், மக்களுடன் எவ்வாறு நிற்க வேண்டும், மக்களுக்கு எப்படி ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அந்த ஆட்சி வரைவு புத்தகம் விளக்குது. அப்போ முதல்ல நாம தெளிவுற படிக்கணும். தெளிவுற படிச்சுட்டு அடுத்த நம்ம காணொலியில அதை நோக்கித்தான் போகுது. எல்லாமே கொள்கைகளை விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயமாக நம்ம எடுத்து பேச போறோம். அத்தனை பேரும் இதற்கான முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன். அதே சமயம் நம்மளுடைய இலக்கில் யாரு இடையா இருந்தாலும் சரி, பதர்களா இருந்தாலும் சரி, முட்களா இருந்தாலும் தயவு செஞ்சு வெட்டி எரிஞ்சு போயிட்டே இருங்க. அப்போ நமக்கான பாதையில் நாம தெளிவா இருக்க வேண்டும். நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகளும் அதை நோக்கிய சிந்தனைகளும் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும். நமது இலக்கு இங்கிருந்து ஒரு அம்பு விட்டோம்னா அந்த மையத்திலேயே போய் அடிக்கணும், அப்படி இருக்கணும். அதனுடைய விவேகமும் சரி, அதனுடைய ஆற்றலும் சரி அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத அண்ணன் தெளிவுற வளர்க்கிறாரு. நம்ம இங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுட்டு நீ பெருசு நான் பெருசு அப்படிங்கிறதுக்காக இங்க வரல. தலைவன் படையில் தலைவன் சொல்றாரு, 2 குப்பிகள் சைனடை வச்சிருக்கிறோமா, அந்த 2 குப்பிகள் சைனடும் சரி, அது நான் 2 போட்டா தான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய படை போராளிகள் ஒரு குப்பியாவது பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவன் தன்னுடைய எந்த மாதிரி ஒரு படை வலிமையை வச்சிருந்தாரோ அந்த மாதிரி அண்ணன் வழியில் இந்த அரசியல் வலிமையை நம்ம கட்டமைக்கணும். அதாவது அரசியல் வலிமை என்பது இங்க ஒரு அரசியல் போராட்டம் என்பது இங்கே இருப்பவர்களை விமர்சித்து, இங்கே இருப்பவர்களை இழிவுபடுத்தி, இங்கே இருப்பவர்களுடன் சண்டையிட்டு போராடுவது அரசியல் போராட்டம் அல்ல, அரசியல் புரட்சி அல்ல. இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியலும் எப்படி இருக்குதுன்னு உற்று நோக்கணும். இங்க அரசியல் செயல்பாடுகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்குரிய விடயத்தினுடைய வெளிப்பாடுகள் எவ்வாறு இருக்குதுங்கிறது முதற்கொண்டு அலசி ஆராயணும். அதற்கு அண்ணன் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டார். நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது. மக்களுக்கு தேவையான புரிதல்களை உருவாக்கணும். அவர்களுக்கு தேவையான அடிப்படை ஒரு அரசியல்னா இப்ப அரசியலுடைய அடிப்படை தேவை என்னன்னா, மக்களுக்கு தேவையானவற்றை குறிப்பறிந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு மக்களாட்சி. ஒரு மக்களுக்கு தேவையானதை நாம உணர்ந்து, மக்களுக்கு இது தேவை, மக்களுக்கு கட்டணம் தேவையா, அது தேவையில்லை. வயிறு பசிக்கு உணவு தேவையா, அது தேவை. இங்க இவங்களுக்கு தேவையான இங்க இவங்களுக்கு தேவையான கல்வி, எப்படிப்பட்ட கல்வியா வேணும், தரமான கல்வியா வேணுமா, அதுவும் கட்டணம் இல்லாத கல்வியா வேணுமா, அதையே தர வேண்டும். இங்கே கல்வியை விற்று வியாபாரம் செய்கிறார்கள், இங்கே காற்றை விற்று வியாபாரம் செய்கிறார்கள், இங்கே நீரை விற்று வியாபாரம் செய்கிறார்கள், நிலத்தை விற்று வியாபாரம் செய்கிறார்கள், இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையெடுத்து வியாபாரம் செய்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் தாண்டிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா இந்த கொள்கைகளை இந்த புரிதல்களை நாம கொண்டு போய் மக்களிடம் நாளைய தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு அரசியலை உருவாக்கும் இடத்தில் நாம் அவர்களுக்கு தேவையான விதத்தை எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். அதே சமயம் வெகு விரைவா இங்க யாரெல்லாம் யாரெல்லாம் வேட்பாளர்களா போட முடியும், எப்படி போடலாம் அப்படின்னு சிந்திச்சு
குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை இவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று யார் எந்த கூட்டணியும் இல்லாம தனிச்சு நின்று நாம பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அதற்கு சரிசமமான ஆண்களை வேட்பாளர்களாக நிறுத்தி இங்கே களமாட தயாராகி கொண்டிருக்கிறோம். வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன். எல்லாத்துக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு. அதை நோக்கிய பாயிண்ட் இந்த வேட்பாளர்களை வெற்றியடைய வைப்பது எப்படி, இந்த வேட்பாளர்களுக்கான பணிகளை நம்ம எவ்வாறு எடுத்துக்கொண்டு சென்று நம்ம மக்களிடம் கொண்டு போய் நம்ம கொள்கைகளை பரப்பி இவர்களுக்குரிய வெற்றியை எப்படி தீர்மானித்துக் கொடுப்பது, அதற்கான உழைப்பை எப்படி செலுத்தலாம், நாம் எப்படி ஒன்றுபடுவது, எவ்வாறான பணிகளை மேற்கொள்ளலாம்ங்கிறத முதற்கொண்டு நம்ம ஆய வேண்டியது இருக்குது. அப்ப நம்ம இங்க இவர்களை பற்றி பேசி கால நேரத்தை வீணடிச்சு நம்ம அதற்கான செயலை முடக்கி போட்டுக்கிட்டு நமக்குரிய என்ன சொல்றது நம்மளே மனச்சோர்வாயை உட்கார்ந்து இருக்கிறாம நமக்கு நாமே உணர்வை எழுப்பி நாம வெற்றிக்கான நம்ம இலக்குக்கான நம்ம இங்க ஈழ விடுதலைக்கான நம்ம இன விடுதலைக்கான நம்ம மண்ணின் அரசியலுக்காக நாம் இங்கே ஓட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தின் பிடியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா நாம உணர்ந்து செயல்படணும். அப்ப நமக்கான செயல்பாடு குறித்து அண்ணன் தெளிவா விளக்கிட்டாரு. நமக்கான சிந்தனை குறித்து எப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டமா இருக்கணும், அந்த சிந்தனையின் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. அப்ப நம்ம ஒரு வலையொலி பதிவா இருக்கட்டும் அல்லது ஒரு செய்தி பரப்புதலா இருக்கட்டும், முகநூல் பக்கத்தினுடைய பதிவுகளா இருக்கட்டும், ஒரு மீம்ஸ் கிரியேட்டிங் பண்ணி போடுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து பலமுறை நிதானமாக அதை கையாண்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். காரணம் என்னன்னா இது வரைக்கும் நம்மளை கண்டுக்காத எந்த ஒரு அரசியலும் இனி இவங்களை விட்டோம்னா வளர்ந்துருவாங்கங்கிற முதற்கொண்டு நம்மை முடங்கடிக்கிறதுக்கான வேலைகளை செய்வதற்கான இவங்களை என்னென்ன பண்ணுனா இவங்க சோர்வாவாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு இப்ப எப்படி நம்ம வெற்றி அடையலாங்கிற எண்ணமெல்லாம் தாண்டி போய் எப்படியெல்லாம் இவங்களை தோக்கடிக்கிறதுக்கான விடயத்தை செய்வோம் அப்படிங்கறதுல தெளிவா ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துக்கு போகணும், நம்ம இவர்களை கண்டுகொள்ளாமல் நம்மள ஒரு தடவை சொன்னாங்க பத்தியா, அதெல்லாம் ஒரு கட்சியா சீமானெல்லாம் ஒரு ஆளை கண்டுக்காதீங்க போங்க, நீங்க வாட்டு கடந்து போங்க, அவங்க எதையோ பண்ணிட்டு போறாங்கிற மாதிரி அவர்கள் என்னவோ பண்ணிட்டு போறாங்க. நமக்கான இலக்கு இந்த கட்சிகளை விமர்சிப்பதும், இந்த கட்சிகளை நம்ம பேசுவதும், இந்த கட்சிகளை நம்ம திட்டுவதும், அதற்கான கருத்தியல்களை பரப்புவதுமான ஒரு வேலையானா அது கிடையாது. நம்ம கொள்கை கொண்டு போய் மக்கள்கிட்ட திடமா பதிவு செய்யணும். அப்ப அதற்கான அரசியலை முன்னெடுப்போம், அதற்கான நகர்வை நோக்கி நகர்வோம் என்பதை இந்த காணொலியில தெள்ள தெளிவாக சொல்கிறோம். அது எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த காணொலியை பதிவிடுறோம். அதே சமயம் மக்கள் கருத்து பெட்டிகள்ல நம்மளுடைய உறவுகள் இந்த கருத்து பெட்டிகள்ல நம்ம காணொலி அடுத்த தலைப்புகள்லாம் நம்ம என்ன பேசலாம், எந்த மாதிரியான விடயங்களை கொண்டு போலாங்கிறது முதற்கொண்டு நீங்க ஒத்துழைச்சு கருத்து பெட்டிகள்ல பதிவிட நான் வேண்டுகிறேன். நமது வலையொலியினுடைய இது சந்தாதாரர் அதாவது சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து நமக்கான ஆதரவை அளிக்க அன்புடன் வேண்டுகிறேன். இங்க நமக்கான வேலைகள் 1000 இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு ஓடுவதற்கும் அண்ணனுடைய கொள்கைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கும் இங்க வலிமையான ஊடகம் இங்கே நமக்கான ஊடகம் இல்லை இங்க. அதனால நமக்கான ஊடகம் இந்த வலையொலி தான் இருக்குது. அதனால வலையொலியில என்னுடைய வலையொலி இங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நாம் தமிழருக்கு ஆதரவான வலையொலி, நம்ம உறவுகளுடைய வலையொலி அத்தனையும் நம்ம உணர்வாளர்களும் சரி, நம்ம உறுப்பினர்களும் சரி, நம்மளுடைய உறவுகளும் சரி, யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவர்களுக்கான ஆதரவளிக்க அவர்களுடைய வலையொலி பக்கத்தை சந்தாதாரர்களாக்கி கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், அவர்களுடைய காணொலியை பாருங்கள். அவர்கள் ஏதாவது பேசுவதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், தவறை திருத்திக் கொள்ளட்டும். நீங்க என்னுடைய தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுங்க, என்னுடைய தவறை திருத்திக்கிறோம். அடுத்த காணொலி மிகச்சிறந்த ஒரு விடயத்தை நோக்கி பதிவிடக்கூடிய காணொலியை நாம பதிவிடலாம், எந்த மாதிரி எல்லாம் பதிவிடலாங்கிற ஒரு கருத்தியலை தெரிவிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உயிர்மை வசந்தகுமார். மீண்டும் நாம் கருத்து பெட்டியில் நீங்க போடக்கூடிய கருத்துக்களை வைத்து அடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.